இருக்கீங்களா கூட மறந்துட்டேனா தெரியாதனமா. சாரி. நம்ம வந்து பால் வியாபாரி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு 2 பாட்டுமே நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் பார்க்காதவங்க யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. செம்மையா இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு வீட்டுக்கு வந்து நியூஸை பார்த்தா என்னடா லட்டுல வச்சிருக்கா. லட்டில் வந்து மாம்சத்தை கலந்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக சிரித்து கேம் கோட் சொல்கிறேன்னா, நானும் லட்டு சாப்பிட்ருக்கேன். லட்டுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு திருப்பதி லட்டு பிடிக்கும் சொல்லுங்கள். அதில் இப்போது கலந்துருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது கைஸ்? நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ், நான் திருப்பதி தான். ஆமாம் கைஸ், ரியல் திருப்பதி தான் நான் வந்து. ஆனால் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துட்டாச்சு. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துட்டாச்சு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து, இவனோட வீடை வந்து போர் டூ ரிச்சு. இப்போது இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த பைக்கை கார் தவிர, 2 தவிர வேறு ஒன்றுமே இவன் கையில் இல்லை. இப்போது என்னடா ஆச்சுன்னா வந்து பேங்க்கில் இருக்க எல்லாத்தையும் திருடி போட்டாங்க. திருட்டு என்கிட்ட கொடுத்துட்டோம். நம்மக்கிட்ட இந்த 2 தான் இருக்குது. இதையும் தொலைச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், கதம். ஸோ ஓகே கைஸ், நம்ம மேலே வேறு ஊர்பட்ட கேஸ் வேறு இருக்குது. அந்த கேஸில் தான் நம்ம இதுவாயிட்டோம். என்ன கேஸ்னால் வந்து என்னது இந்த மாதிரி எப்படி நாயை திருடிட்டு வந்துட்டேன், இந்த காரை திருடிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி கேஸ் தான் கைஸ் இருக்குது. அது மாதிரி தான் கைஸ் கேஸ் இருக்குது நம்ம மேலே. அதனால கேமில் சொல்கிறேன் கைஸ், ரியல் லைஃப்லலாம் இல்லை. அதனால தான் இந்த கார் பைக்கை பத்திரமா வச்சுக்கணும். இதையும் தான் எரிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஏமா அதனால தான் கைஸ், பரவாயில்ல, நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டு வரலாம் வாங்க. பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். இந்த காரு நம்ம சும்மா ரைடு வருவாங்க நம்ம வீட்டுக்கு. காரெல்லாம் எரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ். உஷாராக இருந்துக்கணும். எரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல கைஸ், இப்போ வந்து நம்ம போகலாம் வாங்க. நம்ம போயிட்டு வந்து முடியல. ஸோ நான் போயிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த வேலையை பார்த்துட்டு நான் வரேன் கைஸ். ஓகே, வேலையை பார்த்துட்டு வரேன். வேலையை முடிச்சுட்டு வந்தேன் கைஸ். நம்ம பைக்கு கார்லாம் எடுத்துட்டாங்க கைஸ். பாருங்க, இல்லை கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க? நான் இப்போ தான் கைஸ் போயிட்டு சரி வேலை முடிஞ்சுன்னு வந்தோம். இந்த பைக் கார் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னது மங்களம்? அப்படி அந்த பாலஸ்காரங்க நல்லாவே சமாதி புலி. ஏம்மா சமாதி புலி கட்டி சமாதி புலி. மேலே போய்க்கலாம் கைஸ். சமாதி புலி இது 2 பேருக்கு பிடிக்காது. புளியை நம்ம போட்டு தந்தாதான் இங்கே போக முடியும். கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், கண்டம் துண்டும். ஐயோ புடி, எங்கடா இருக்கிற? அங்கிருக்கு கைஸ். நான் அங்கிருந்து வரும்போது கன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சேஃபுக்கு கன் எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி கன் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா நம்ம வந்து அப்போ வெளில போனோன்னா அப்போ கன் எடுத்துக்கிட்டோம். உஷாராக எடுத்துகிட்டு வரனா வழியில் தான் வந்து எரிச்சிட்டாங்க. நம்மளை வந்து அப்படியே போட்டு தள்ளி இங்கே கொண்டு போட்டாங்க கைஸ். அதனால் இந்த கண்ணை வச்சு நம்ம இந்த சிங்கத்தை போட்டு தரலாம். போடு பார்த்துருச்சு.
பார்த்துட்டு என்னென்ன வரும் வரும்போது போட்டு சார் ரொம்ப குறைவாக இருந்தா மேலே ஏறி வர முடியாதுண்ணா அது இது வேறு புல்லேட்டர் லோட் பண்ணு எப்போதான் சொல்கிறது ஆஹா இங்கிருந்து குதிச்சான் இங்கிருந்து குதிக்கார் கண்ணை மடிச்சு வச்சு ஓகே இது போதும் இந்த லொக்கேட்டில் வச்சு இந்த ராக்கெட் லான்ச்சர் சக்ஸஸ் கைஸ் போட்டு தொலைட்டாச்சு நம்மளுக்கு சின்ன அடிபட்டுச்சானா அதான் திரும்ப வர்றதுன்னு நினைக்கணும் இப்போ சேஃப்னு நினைக்கிறேன் கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு தள்ளியிருக்கேன் நம்ம இதெல்லாம் சுட்டு பார்த்துக்கலாம் ஏதாவது வந்துருச்சுன்னா சுட்டுட்டோன்னா வந்து தெரிஞ்சிடும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ் இப்போ நம்ம சேஃபாக இறங்கலாம் ஓகே குடிச்சிடும் கைப்புள்ள போட்டுறா ஒரு சுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் சாகலையா பார்த்து ஓடி வருதுன்னு நினைக்கிறேன் ஓடுது இந்த புளி சாக மாட்டேங்குது வாடா நீ யூஸ்லேயே ஓடுற சுத்தம் ஓட மாட்டேன்டா யாரு கிட்ட இந்த துப்பாக்கி என் கைக்கு துப்பாக்கி வந்ததுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா சாக மாட்டேங்குது எட்ராண்டு இயற்கை படித்தானே ஸ்கோப் கண்ணு இந்த புளியை போட்டு தள்ளுறதுக்கு இஷ்டம் போகிறோம் போட்டு தோர்த்துட்டு வாடா நீ வாடா பார்த்துக்கலாம் வாடா ஒத்தை கொத்த வாடா திரும்பிட்ட ஓடுற ஓட் ஓட் யார் ராக்கெட் லான்ச்சர் பார்த்தா அது பயப்படுது வாடா புளியா டே புல்லட் என்னன்னு பார்த்து லோட் பண்ணுறடா இந்த பைத்தியக்காரன் டேய் ஓடுறா புளி வருதுடா பைத்தியக்காரன் என்னன்னு பார்த்து லோட் பண்ணிட்டாங்க கரெக்டாக ஓடுற மேலே ஒரு மொத்தம் சேஃப் ஷிஷோ கரெக்டாக லோட் பண்ணிட்டான் கிட்ட வந்த உடனே நம்ம காணி சுட்டு இருந்தோம் நம்ம பையனை வந்துட்டுருப்போம் நம்ம செத்து போயிட்டுருப்போம் கைஸ் அதுதான் சொன்னேன் ஓகே அங்கே இருக்கு நம்மளுக்கு ஒரு சாதாரணமும் இல்லை ஒரு சாதாரணம் அங்கே போடுறாத அந்த புளியை போடுறோம் போடு 100 உதிரா அங்கே போட்டு தள்ளிட்டே இரு போடு இன்னொன்று போடு லோட் பண்ணு இன்னொன்று போடு என்னடா இது இத்தனை துப்பாக்கி சாமான் சோகை அப்போ நான் வந்து நான் குதிக்க போகிறேன் வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் என்ன நான் நடக்கும் இங்கேருந்து நான் குதிக்க போகிறேன் 3 2 1 ஓடுறா கைப்புள்ள அவ்வளோதான்டா தப்பிச்சிடலாம் இந்த காட்டை விட்டு எப்படியாது கைஸ் அவ்வளோதான் கைஸ் ஓடி போயிட்டு அங்கே ஒரு புலிடா நான் வரலடா நமக்கு ஓடு அந்த பக்கத்தில் எவனும் சைக்கிள் ஓட்டி போயிட்டுருக்கான் போ அவ்வளோதான் இந்த பார்டரை தாண்டி புளியால் வர முடியாதுடா அப்பா ஓகே டிராக்டர் எடுத்துகிட்டு போயிடலாமா சார் கிஃப்ட் வேணும் டிராக்டர் கொடுக்குறீங்களா ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன் சரி சார் நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க நான் போயிட்டு வரேன் சார்
ஓகே இது இப்போ நம்மக்கிட்ட ₹1 இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நம்ம ராபரி பண்ணால் வந்து நினைக்கிறேன். டிராக்டரில் ராபரி பண்ணாலும் முடியாது, ஏதாவது ஒரு நல்ல வண்டி எடுத்துக்கணும். பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு பேங்க் எங்கே இருக்குன்னு தேடி போகலாம் வாங்க. பேங்க்கை தேடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு போகணும் பேங்க்குக்கு தேடி போகலாம். ஓகே, நம்ம ராபரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெடி ஆகிட்டுலாம் வந்துட்டாச்சு. இது நம்ம ராபரி கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து எங்கன்னா அந்த டிராக்டர் இருந்துச்சுல, அதை விற்றுட்டு காசு கிடச்சிச்சு. அந்த காசு எடுத்துகிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. பேங்க் கைஸ் பேங்க் இருக்குது. இது பேங்க்கில் போய் நான் கொலை அடிச்சுட்டு வந்துடுறேன் இருங்க. கேமராலாம் உள்ளே எடுத்துகிட்டு போனால் டவுட் வந்துடும் இருங்க. கைஸ் இது பேங்க்கே இல்லை கைஸ், இதில் இருக்கிறதா கைஸ் பேங்க்கு நினச்சி உள்ளே போனால் அது கடை. இதுதான் கைஸ் பேங்க்கு. பார்த்தீங்களா எப்படி ஏமாறிட்டேன்னு. பேங்க்கு நினச்சி போனால் அது ஏதோ ஒரு கடை, இதுதான் பேங்க்கு. ஸோ ஓகே, பேங்க்குள்ளே போய் ராபரி பண்ணிட்டு வரலாம். உள்ளே வரப்பா. இங்கே ஆக்ட் பண்ணிட்டு தான் கைஸ் போக முடியும். நான் முன்னாடியே போயிட்டேன். இங்கே ஆக்ட் பண்ணிடலாம். ஆக்ட் பண்ணிட்டாச்சு, போடு ஆக்ட் பண்ணிட்டாச்சு. நம்ம திருடிட்டு வந்துட்டாச்சு கைஸ். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆட்டோ இருக்கு வெளில, இந்த ஆட்டோவே நம்ம தூக்கிட்டு போயிடலாம். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு வந்து போலீஸ்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பிச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு அப்புறமா நம்ம வந்து நல்ல வீடாக கட்டிக்கலாம். போய் நம்ம இந்த வண்டி யார் போக மாட்டேங்குது. இந்த ஆட்டோ தான் ரோட்டில் இருந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். யாரோட ஆட்டோன்னு தெரியல, பார்ப்போம் கைஸ். எப்படியோ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஊரில் தான் வீடை வாங்கணும். ஏன்னா போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாச்சு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு போகலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நான் நல்லா அங்கே பேசிடுவேன். நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம ஒரு புது வீடை கட்டலை, பழைய வீட்டையே வந்து நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொல்லி திரும்பவும் வாங்கிட்டாச்சு. அந்த வீட்டையே வந்து நம்ம கொஞ்சம் யாருக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இது ஷோரூம் மாதிரி இல்லை, குடங்குளம் தான் நம்மளை காப்பாற்றின ஆட்டோ. ஒருமா சைக்கிள் இருக்குது, அவ்வளோதான். அம்மா நான் இங்கே இருந்த டிவியெல்லாம் வந்து கொண்டு போய் மேலே வச்சுட்டேன். இது ஒரு மினி பெட்ரூம், அம்மா அப்பா பெட்ரூம் மாதிரி வச்சுட்டேன். மேலே போகலாம் வாங்க. இப்போ நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போய் பார்த்தோன்னா வந்து மேலே வந்து டிவி மேட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன் புதுசாக. இது வந்து நம்ம கேமிங் செட்டப்பு, ஜிம்மு, கேம் வந்து நம்ம இங்கே தான் இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம்குள்ளே இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஜிம்மு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஜிம் எனக்கு செட் ஆகாது அதனால் ஓகே. இப்போ வந்து நம்ம உள்ளலாம் வந்து இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ் மாற்றுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே ஒரே குதிச்சு வந்துட்டாச்சு. கீழே வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஷெட்டு, அது வேணால் வெளில போகலாம். இங்கே வந்து நம்ம ஒரு டென்னிஸ் கிரவுண்டு மாதிரி கட்டியிருக்கோம். அது வந்து டென்னிஸ் கிரவுண்டு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். மேலே வந்து நம்மளுக்கு திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து ஹெலிகாப்டர் வழியாக தப்பிச்சு ஊரை விட்டு போயிடலாம் தான் ஹெலிகாப்டரை நான் வச்சுருக்கேன், காட்டுறேன். இங்கே மேலே போய் பார்த்தீங்களா கைஸ், இந்த ஹெலிகாப்டர் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா ரெட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஹெலிகாப்டர் நல்லா இருக்கா? இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போகிறதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இது நம்ம ஊர், நம்ம சும்மா எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கோம் ஹெலிகாப்டர். ஓகே கைஸ், நான் வந்து நல்லா வீடெல்லாம் கட்டிக்கிட்டு ஹெலிகாப்டரில் வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்குது. இந்த கேமுக்குள்ளே சொன்னது, ரியல் லைஃப்லலாம் சொல்ல முடியாது, கேமுக்குள்ளே. ஓகே கைஸ், நான் இங்கேருந்து குதிக்க ட்ரை பண்ணிட்டா. ஓ மை காட், குதிக்க முடியல. திரும்ப குதிக்கலாம் வாங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ குதிச்சிட்டேன். ஒன்றுமே ஆகலையே. ஸோ ஏன்னா நீங்கள் இவ்வளோ இருக்கீங்க? அச்சோ டேய், என்னை விட்ருங்கடா ப்ளீஸ் விட்ருங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து நம்ம நிறைய பேசி திரும்ப போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. வரட்டா?
இந்த வீடியோ முடிஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரே ஒரு செகண்ட். நான் எதுக்கு இன்றைக்கி வந்து இந்த இது ஆட்டோ தான், ஆமாம், இந்த கேம் எதுக்கு போட்டேன்னா வந்து நான் ஒரு போஸ்ட் வச்சுருந்தேன். நிறைய பேர் இதுக்கு தான் லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு தான் நான் இதை போஸ்ட் பண்ணேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வரட்டா.